வணக்கம் நேயர்களே. 2026 ஜூன் 1 அல்லது 2 நடந்து கொண்டிருக்கின்ற இந்த குரு பயிற்சி மகர ராசி நேயர்களுக்கு என்ன வகையான பலன்களை தரப்போகிறது என்பதை நம்ம பார்க்க இருக்கலாம். நேயர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பலனுக்குள்ள போகலாம். உங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது மகர ராசியில் உத்திராடத்தின் 3 பாதங்கள் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்களும் உள்ளது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன வகையான பலன்களை குரு தரப்போறார்? இந்த குரு பயிற்சியானது உச்சம் பெற்ற குரு உங்களுடைய ராசிக்கு 3, 12ஆம் இடத்துல ஆதிபத்தியத்தை வைக்கக்கூடியவர் நேரடியாக உச்சம் பெற்று பார்க்க போறார். மகர ராசியை பார்க்க போறார். ஸோ மகர ராசியையும் பார்க்குறாரு, ராசிநாதனையும் பார்க்குறாரு. அளவுக்கு அதிகமான நன்மைகளை பெற இருக்கின்ற இந்த ராசி மகர ராசி. நிறைய சங்கடங்கள் தவிர்ந்து நன்மைகளை அடைய போகின்ற ராசி மகர ராசி. வாங்க நேயர்களை பார்ப்போம். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் ஒப்பந்தம் உடனே கையெழுத்தாகும். குறிப்பாக கடலில் மீன்பிடி தொழில் செய்கிறவங்க, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பார்க்குறவங்க, வெளிநாடு அல்லது வெளிநாட்டில் ஸ்டடி பண்ணுறவங்க, கோச்சு உள்ளேருந்து அங்கே போகிறவங்க, அங்கேருந்து இங்கே வர்றவங்க, கிளாஸ் எடுக்க நினைக்கிறவங்க, வெளிநாட்டில் கிளாஸ் எடுக்கிற நினைக்கிறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, ப்ரொஃபஸர், இந்த மாதிரி எத்துறைக்கும் இது பொருந்தும். அக்ரிமெண்ட்டு, வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணம், திருமணம், ஒப்பந்தம், சைல்டு பெர்த்து, குழந்தை பேர், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், உடனே ஒர்க் அவுட் ஆகும். குறிப்பாக தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள், வேலை, அதாவது ஆஃபீஸ்லேருந்து ஆஃபர் லெட்டர் வர்றது, ஜாயினிங் லெட்டர் வர்றது, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். பிரிந்திருந்த தம்பதிகள் மீண்டும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய காலகட்டம் சேருவீங்க கண்டிப்பாக. பங்குதாரருடன் சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய அக்ரிமெண்ட் ஓகே ஆகும். எப்படி தம்பதி சேருவீங்களோ அதே மாதிரி இது நடக்கும். குடும்பத்தில் உடன்பரப்புகளால், இளைய மூத்த சகோதரர்களால் உங்களுடைய முயற்சிக்கும் நீங்கள் லாபம் அடையணும்னு நினைக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒத்துழைப்பு கிடைக்கும். அது எப்போ நடக்கும்? ஜூன் 20 ஆகஸ்ட் 20 நடந்தே தீரும். மருத்துவ செலவு, உத்திராடம் நட்சத்திரம் நவம்பர் 2 டிசம்பர் 16 சில மருத்துவ செலவுகளை அன்எக்ஸ்பெக்டடாக சந்திப்பீங்க. சிலருக்கு பெட் ரிட்டர்ன் கூட தேவைப்படலாம். ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு 2-3 நாள் இருந்து குளுக்கோஸ் ஏற்றிட்டு கூட வரலாம். ஒரு சிலர் விஷ ஜந்துக்களால் கடிபடலாம். அரசாங்கத்தால் சிறை செல்லலாம். எதுக்காக? பழைய வழக்குக்காக. கவனமாக இருங்க. நன்மையும் இருந்தாலும் இதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு திசாபுத்தி சரியில்லைன்னா இந்த ரெக்கவரி நடந்த பின்னாடி தான் ரெக்கவரி ஆகும். ஒரு சிலருக்கு வயிற்றில் அல்சர் உருவாகும். ஒரு சிலர் பிஜி, அதாவது பேயிங் கெஸ்டாக தங்கியிருக்கிறவங்க ரூமை சேஞ்ச் பண்ணுறது, ஹாஸ்டலில் இருக்கவங்க சேஞ்ச் பண்ணுறது, இல்லை கடை ஓனரு கம்பெனி வச்சுருக்கவங்க திடீர் கடையை காலி பண்ணுங்கள், கம்பெனியை காலி பண்ணுங்கள், இந்த பலசரக்கை காலி பண்ணுங்கள், ஹோட்டலை காலி பண்ணுங்கள், பேக்கரியை காலி பண்ணுங்கள், நான் வைக்க போகிறேன் அப்படின்னு இந்த உரிமையாளர் வச்சிருக்கிறவங்கள வற்புறுத்தப்படலாம். அந்த மாதிரி சூழல் வரலாம். கவனமாக இருங்க. ஆகஸ்ட் 21 நவம்பர் 21 தந்தை வழியிலையும் வெளிநாட்டு வழியிலையும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையிலையும் கடன் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையிலையும் மங்களங்கள் சுபங்கள் உண்டாகும். திருவோணம் 4 பாதங்கள் முன்னாடி சொன்னது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தும் என்றாலும் குறிப்பாக திருவோண நட்சத்திரக்காரர்கள் முயற்சிக்கு நேரடியாக பலனை அனுபவிக்கும் காலமாக இருக்கும். யார் வெளிநாடு போகிறாங்களோ, ஏன்னா அந்த திருவோண நட்சத்திரங்கள் சந்திரனுடைய நட்சத்திரம், அவருடைய வீட்டில் தான் குரு உச்சமடைகிறாரு, உச்சமடைஞ்சு பார்க்குறாரு. யார் வெளிநாடு போகிறாங்களோ அந்த திருவோண நட்சத்திரக்காரங்க பேப்பர்ஸ் போட்டாங்க, பாஸ்போர்ட்டு, விசா அப்படிலாம் போட்டாங்கன்னா போட்டவனே கிடைக்கும். மேட்ரிமோனியலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவனே மாப்பிள்ளை தேடி வரும். அப்படின்னா பார்த்துங்களேன். பத்திரப்பதிவு பெண்டிங் இருந்தாலும் சரி, ஜூன் 1 20 ஆகஸ்ட் 20 இது நடைமுறைக்கு வரும். பெண்டிங் இருந்தாலும் எல்லாம் கிளியர் ஆகிடும். தோட்டம் சார்ந்த, குறிப்பாக கிணறு, போரு, பிளம்பிங்கு, சொட்டு நீர் பாசனம், அக்ரிகல்ச்சர் சார்ந்த எல்லா வேலைகளும் தொட்டது துளங்கும். வங்கிகளிடம் விவசாயம் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் உடனே ரெடி ஆகும். போட்டு பாருங்க, செக் பண்ணி பார்த்துங்க. காசி, கயா, பத்ரிநாத், கேதார்நாத், குழு, மணாலி, சிம்லா, காஷ்மீர் லாங் ட்ரிப்பு, ஒரு சிலர் பஞ்சாபில் இருக்கிற பொற்கோவில், இதுகளுக்கெல்லாம் கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்புண்டு. தொழிலில் என்னென்ன தொழில்கள்? டூரிசம், பால் பண்ணை, பால் வியாபாரம் பண்ணுறவங்க, நீர் வியாபாரம் பண்ணுறவங்க, வாட்டர் பிளான்ட் வச்சுருக்கிறவங்க, விவசாயம் பார்க்குறவங்க, பூமிக்கு கீழே கிடைக்கிற தானியங்கள் வச்சுருக்கிறவங்க, தாது பொருள் பண்ணுறவங்க, தொழில்களால் மிகப்பெரிய அளவில் பணப்புழக்கம் உருவாகும்.
மார்க்கெட்டு, பெட்ரோல் பங்கு, எண்ணெய், ஆழ்கடல் மீன் பிடித்தல், குளத்தில் மீன் பிடித்தல், குள கொத்தகை, பால்கோவா தயாரிப்பு, கலைத்துறை, கடல் கடந்து சேவை செய்யும் கடல் பண்பாட்டுத்துறை, சோதிடம் மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை சந்திக்கும். ஏற்கனவே கூறியது போல நவம்பர் 2 டிசம்பர் 16 வரை மிக கவனமான காலகட்டம். இடமாற்றம், அம்மாவிற்கு சிறிது விரயம் ஏற்படலாம், மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். வழிகாட்டுபவரின் தொடர்பு, உங்களுடைய மென்டர் வெல்விஷர் திடீர்னு கட்டாகலாம். அதாவது அவர் வேற இடத்துக்கு என்ன ஆகலாம், டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். இதனால் வரைக்கும் உங்களை கைட் பண்ணிட்டு இருப்பாரு. அவருடைய ஒத்துழைப்பு இருந்து நீங்க ஈஸியா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு கான்பிடன்ட் இருக்கும் உங்களுக்கு. ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி பீப்புள் விக்கெட் ஆயிடுவாங்க. கவனமா இருங்க. அல்சர், குடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஒரு சிலருக்கு குடல் வாழ்வு, ஹெர்னியான்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வயிற்று உப்பசம், வயிற்று மந்தம், கடுமையான சத்தத்தை கூடிய வேப்பம் அப்படிம்பாங்க இல்லையா, பக்கத்தில் அவங்க திரும்பி பார்க்குற அளவுக்கு, அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. திடீரென இடத்தை காலி செய்யும் சூழல் உருவாகும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பெட்ரிட்டன் அல்லது ஆண்களாக இருந்தால் ஏற்கனவே பழைய சந்தித்த ஒரு வழக்குகளுக்கு சிறை செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குருவை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. டிசம்பர் 17 உதவி பல்வேறு தரப்புல இருந்து வரும். அப்பதான் நான் இந்த மகர ராசிக்காரர்களே, நீங்க எந்த அளவுக்கு உண்மையா வாழ்ந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வரும். என்ன நமக்காடா இவ்வளவு தூரம் வர்றாங்க, இந்த மக்கள் நம்ம மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியும். அவிட்டம் 1-2 பாதங்கள், முன்னாடி சொன்னது அவிட்டத்துக்கும் பொருந்தும், இருந்தாலும் குறிப்பாக அவிட்டம். மனை, குரு பயிற்சியின் ஆரம்பத்திலிருந்தே முதல் 20 நாட்களே மனை சார்ந்த பேச்சுக்கள் முடிவு வரும். பெண்டிங்ல இருந்தா கிளியர் ஆகும். ஜூன் 20 ஆகஸ்ட் 20 நில சீரமைப்பு, மராமத்து, ஆட்களை நியமிக்கிறது, பண்ண, அது எந்த வகையான பண்ண, எனி வருஷனா இருந்தாலும் சரி, குத்தகை, பூமிக்கடியிலிருந்து விளைகிற பொருட்கள், இந்த வேளாண்மை பொருட்கள், அதிகமாக பயிரிடுதல், தாது பொருட்கள், மணல், கல், ஹாலா பிளாக், ஆஸ்பிரிக்கு, செங்கல், கறிக்கடை, ஆடு மாடு, சந்தை வியாபாரம், ரியல் எஸ்டேட் மிகப்பெரிய அளவில் பணம் புழக்கத்தை கொண்டு வரும். ஆட்டோ, ஜேசிபி, குட்ஸ் வாகனங்கள், அது சார்ந்த தொழில் ஒப்பந்தம் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். டிசம்பர் 5 to டிசம்பர் 16 எதிர்பாராத விதமாக ஒரு திடீர் சரிவை சந்திக்கும் நிலை ஏற்படலாம் அல்லது திருப்பி அனுப்பப்படலாம். இந்த காலகட்டங்களில் கவனமா இருங்க. யார் தேதி சொல்றாங்களோ தெரியாது, ஆனால் நான் முடிஞ்ச வரைக்கும் தேதி சொல்றேன். சார் நீங்க மட்டும் எப்படி சார் உங்களால் தேதியை சொல்ல முடியும்? ஒன்றும் இல்லைங்க, அந்த கிரகம் இந்த நட்சத்திரத்தில் இந்த தேதியில உள்ள பூந்து இந்த நட்சத்திரத்தில் இந்த தேதியில வெளியில வருது அப்படிங்கிறத கணக்கு பண்ணி தான் நான் சொல்றேன். நான் வேற ஒன்றும் இல்லை. வெளியேற்றப்படலாம். டிசம்பர் 17 மேல் மறுபடியும் சாதக நிலை திரும்பும். ஆக அந்த 11 நாட்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க கருத்து மோதல், குடும்பத்தில் இந்த ராகு திசை நடக்கிறவங்களுக்கு சொத்துல சகோதரர்களுடைய இந்த 11 நாள்ல கருத்து மோதல்கள் ஏற்படலாம். பின்பு பெரியோர்களின் தலையிட்டால் முடியும். இந்த பழைய பூர்வீக பாட்டன் பூட்டன் சொத்துக்கள்ல இது நடக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சா உடன்பிறப்புகள்லாம் கையெழுத்து போட வரமாட்டாங்க. டிசம்பர் 17 மேல வச்சுக்கோங்க, நன்மை நடக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இது பொருந்தும். நன்றி மகர ராசிக்காரர்கள் நேயர்களை, மீண்டும் சந்திப்போம்.